வணக்கம். இன்றைய பார்வை உங்களை வரவேற்றுக் கொள்கிறது. சனம் வாதம் சனம் பித்தம் என ஒரு பழமொழி உண்டு. அந்த பழமொழியை அடிக்கடி நினைவூட்டிக் கொள்ளும் அந்த பழமொழி சார்ந்த பிரியராக இருக்கக்கூடியவராக கருதப்படும் அமெரிக்க அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் சுவிட்சர்லாந்தின் டாவோஸ் நகரில் இடம்பெறும் உலக பொருளாதார மாநாட்டில் வைத்து நேற்று தெரிவித்த கருத்துக்கள் உலகுக்கு சற்று ஆசுவாசத்தை வழங்க தலைப்படுகின்றன. ஏற்கனவே குறிப்பிட்டது போல அமெரிக்க படையினரை கிரீன்லாந்துக்கு அனுப்பி அந்த தீவை தான் பலவந்தமாக பிடிக்கப் போவதில்லை என்ற செய்தியை சொல்லிக்கொண்ட ட்ரம்ப் அதே போலவே தனது கிரீன்லாந்து லட்சியங்களை எதிர்த்த ஐரோப்பிய நாடுகளுக்கு முன்னர் தான் மிரட்டல் விடுத்தது போல அவற்றுக்குரிய வரிகளையும் விதித்துக் கொள்ளப் போவதில்லை என்பதையும் சொல்லிக் கொண்டார். இவ்வாறான செய்திகள் எல்லாம் டாவோஸில் வழங்கப்பட்ட பின்னர் வெள்ளை மாளிகை நிர்வாகத்தின் இசைவுடன் சில நுட்பமான முடிவுகளை எடுக்கும் அமைப்பு என்ற விமர்சனத்துக்குரிய IMF ஆகிய நாணய நிதியத்தின் குழு ஒன்று இலங்கை தீவில் இன்று இறங்கியது. இலங்கை தீவை கடந்த நவம்பர் மாதத்தில் ஊடறுத்து அந்த தீவை ஒரு உலுப்பிய தித்வா சூறாவளிக்கு பின்னர் அந்த தீவு கடும் பாதிப்புகளை சந்தித்தது. அவ்வாறாக பாதிப்பு அடைந்த இலங்கைக்கு நீண்டகால நோக்கில் வழங்கப்பட வேண்டிய நிதி மற்றும் அந்த தீவுக்கு வெளிப்படுத்தப்பட வேண்டிய நிதி தளர்வுகள் குறித்த முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்குரிய ஆய்வுகளுக்காகவே IMF-இன் குழு இன்று கொழும்பில் இறங்கியதாக தெரிகின்றது. IMF குழு கோரியது போலவே, அதாவது நாணய நிதியம் கோரியது போலவே கல்வி சீர்திருத்தம் உட்பட்ட விடயங்களில் தற்போதைய ஆட்சி தரப்பான அனுரகுமார திசாநாயக்காவின் அரசாங்கம் ஆமா போட்டுக் கொள்வதால் இன்று இலங்கையில் களமிறங்கிய IMF குழுவின் முடிவும் அனுர அரசாங்கத்திற்கு சாதகமாக வரக்கூடும் என்ற அரசல் புரசலான செய்திகள் எல்லாம் உலா வருகின்றன. ஏனென்றால் அனுர அரசாங்கம் ரணில் கீறிய கோட்டில்தான் IMF-இன் ரோட்டில் பயணிப்பதான விமர்சனங்கள் எல்லாம் உள்ளன. ரணில் IMF-இடமிருந்து கெஞ்சி கூத்தாடி பெற்ற அனுகூலங்களைத்தான் இப்போது அனுரகுமார திசாநாயக்கா அரசாங்கம் நடத்தி கொள்கின்றது என்ற விமர்சனங்கள் எல்லாம் எதிர்கட்சிகளிடமிருந்தும் உள்ளன. இவ்வாறான விமர்சனங்கள் எல்லாம் இருந்தாலும் இன்று இறங்கிய IMF குழுவின் முடிவு அரசாங்கத்திற்கு நிச்சயமாகவே சாதகமாகவே இருக்கும் என்பதையும் எதிர்பார்த்துக் கொள்ளலாம். இலங்கை தீவை பொறுத்தவரை கோட்டாபாய ராஜபக்ஷ மேற்பார்த்த ராஜபக்ஷக்களின் ஆட்சி காலத்தில் 2022 ஏற்பட்ட கடும் பொருளாதார நெருக்கடியில் இருந்து அந்த தீவு படிப்படியாக மெல்ல மீண்டு வருவதாக கருதப்பட்ட நிலையில்தான் கடந்த வருட நவம்பர் தித்வா சூறாவளி அந்த தீவை மீண்டும் ஒரு அடி அடித்து தாழ்த்தியது. இந்த நிலையில் கடினமான இந்த நேரத்தில் தமது அமைப்பு இலங்கை மக்களுடன் நிற்பதாக சொல்லிக்கொள்ளும் நாணய நிதியம் இலங்கைக்குரிய சில அவசர நிதி உட்பட்ட விடயங்களை நகர்த்தி கொண்டது. ஆனால் எப்போதுமே நாணய நிதியம் இவ்வாறான சொல்லாடல்களை வெளிப்படுத்தி கொண்டாலும் தனக்குரிய வட்டி இல்லாமல் இலங்கையின் புனரமைப்புக்கும் அது பெரிதும் உதவி கொள்ளாது என்பதும் அடிப்படை புரிதலுக்குரிய ஒரு விடயமும் கூட. நாணய நிதி குழு இலங்கையில் இறங்கிய சமகாலத்தில் நேற்று வடமாகாணத்தில் ஆரம்பிக்கப்பட்ட முதலீட்டு மாநாடு இன்று நிறைவுக்கு வந்தது. அனுரகுமார திசாநாயக்கா இலங்கையில் ஏற்படுத்திய ஆட்சி மாற்றத்திற்கு பின்னர்தான் இவ்வாறான முதலீட்டு மாநாடுகள் எல்லாம் வடக்கை நோக்கி செல்வதாக ஆட்சி தரப்பு கூறிக்கொள்கிறது. எது எவ்வாறோ நேற்றும் இன்றும் நடந்த இந்த முதலீட்டு மாநாட்டுக்காக நேற்றும் இன்றும் ராஜதந்திர முகங்களும் யாழ்ப்பாணத்தில் தென்பட்டன. பிரித்தானிய உயர்ஸ்தானிகர், நெதர்லாந்து தூதர், ஜப்பானின் ஜெய்கா எனப்படும் அதன் சர்வதேச ஒத்துழைப்பு முகமையின் கொழும்பு பிரதிநிதி உட்பட்ட பல ராஜதந்திரிகளை நேற்று ஒரே நாளில் யாழ்ப்பாணத்தில் காண முடிந்தது. இவர்கள் அனைவருமே வடமாகாண ஆளுநர், யாழ்ப்பாண அரசாங்க அதிபர் ஆகியோரை சந்தித்து யாழ்ப்பாணத்துக்கு தேவையான முதலீடுகளை எவ்வாறு வெளியில் இருந்து எடுப்பது என்ற விடயங்களில் சில பேச்சுக்களையும் நடத்தத்தான் செய்தார்கள். இவ்வாறான ஒரு பேச்சுக்களின் பின்னர் தான் பிரித்தானியாவில் உள்ள தமிழ் டயஸ்போரா எனப்படும் ஈழத்தமிழர்கள் சார்ந்த புலம்பெயர் தமிழர்கள் யாழ்ப்பாணத்தில் முதலீடுகளை மேற்கொள்ள விரும்புவார்கள், முனைப்பு காட்டுவார்கள் என்ற ஒரு நம்பிக்கையை பிரித்தானியாவுக்கான உயர் ஸ்தானிகர் வெளியிட்டார். ஆக மொத்தம் ஒப்பீட்டு ரீதியில் இந்த முதலீட்டு மாநாட்டை ஓரளவுக்கு உற்று நோக்க வைத்து
இந்த மாநாட்டை நடத்திய கிரெடிட்டை அனுர அரசாங்கம் தமிழர்களின் முற்றம் சார்ந்தும் எடுக்க தலைப்படுகின்றது. இந்த முதலீட்டு மாநாடு இன்று நிறைவடைய நாளை முதல் எதிர்வரும் 25ஆம் தேதி வரை யாழ் முற்றவழி மைதானத்தில் யாழ்ப்பாணத்தை மையப்படுத்திய ஒரு வணிக கண்காட்சியும் ஆரம்பமாக காத்துள்ளது. வடக்குக்கு புதிய முதலீட்டு வாய்ப்புகளை உருவாக்கிக் கொள்ளும் வகையில் இவ்வாறு வெளியிலிருந்து நகர்வுகள் இடம்பெற்றாலும் இதனை பிரதானமாக முன்னகர்த்த வேண்டிய பொறுப்பில் உள்ள வடக்கின் அரசியல்வாதிகளோ தமது அரசியல் தில்லாலங்கடித்தனங்களைத்தான் தொடர்ந்து முதலாக செய்வது தெரிகின்றது. அந்த வகையில் கடந்த 2024 இதே ஜனவரி மாதத்தில் இதே வாரத்தில் தமிழரசு கட்சியின் தலைவர் பொறுப்புக்கு கட்சியில் நடந்த தேர்தல் முடிவுகள் ஸ்ரீதரனுக்கு 184 வாக்குகள், சுமந்திரனுக்கு ஆக மொத்தம் 137 வாக்குகள் என்ற அடிப்படையில் வெற்றியாளராக ஸ்ரீதரனை அடையாளப்படுத்தினாலும் அந்த வெற்றி பொறுப்பில் இன்னமும் ஸ்ரீதரன் கட்சியை வழிநடத்தி கொள்ள முடியாமல் சுமந்திரனின் குண்டக்க நகர்வுகள் எல்லாம் அவரை இன்று வரை அல்லாட வைக்கின்றது. தன்னை தோற்கடித்து ஸ்ரீதரன் அந்த தேர்தலில் வெற்றி பெற்றதை அடுத்து ஊடக ஒலிவாங்கிகள் மற்றும் கேமராக்களுக்கு முன்னால் ஸ்ரீதரனை பகிரங்கமாக வாழ்த்திக் கொண்ட சுமந்திரன், அதாவது கடந்த 2024ஆம் ஆண்டு இதே வாரத்தில் இந்த வாழ்த்தை தெரிவித்த சுமந்திரன் ஸ்ரீதரனுக்கு ஒத்துழைப்பை வழங்கி தமிழரசு கட்சியை வளர்க்கப் போவதாக ஸ்ரீதரனின் கைகளை உயர்த்தி சொல்லிக் கொண்டார். ஆனால் பின்னர் அவரே ஸ்ரீதரனின் கைகளை உயர்த்திய சொற்ப நாட்களில் ஸ்ரீதரனின் கால்களை இழுத்து வீழ்த்தி அவருக்கு ஒரு குழியை பறித்து உருவாக்கிய மோதல் 2 வருடங்கள் கடந்தும் இன்னமும் தீராமல் தொடர்கின்றது. பிரித்தானியாவின் விக்டோரியா காலத்து முக்கிய அரசியல்வாதியான பால்மெஸ்டன் பிரபு சொல்லிக்கொள்ளும் கிரேட் கேம் என்ற அரசியல் ராஜதந்திரி போட்டிக்காக குறிப்பிட்ட அரசியலில் நிரந்தர நண்பர்களும் இல்லை, நிரந்தர எதிரிகளும் இல்லை, நிரந்தர நலன்கள் மட்டுமே இருக்கும் என்ற வார்த்தைகள் இப்போது தனக்குரிய நிரந்தர நலன்களுக்கு மட்டுமே பொருந்திக் கொள்ளும் என்பதை கடந்த 2 வருடங்களில் சுமந்திரனும் நிரூபித்துத்தான் காட்டியிருக்கின்றார். இதனால் தான் 2 வருடங்களுக்கு முன்னர் இதே வாரத்தில் தமிழரசு கட்சிக்கு புதிய தலைவராக தெரிவு செய்யப்பட்டவருக்கு ஆதரவை வழங்குவதற்கு பதிலாக அவர் இன்று வரை ஈகோ எதிர்ப்பு ஆட்டத்தில் தீவிரப்பட்டு நிற்கின்றார். அன்று இந்த ஈகோ ஆட்டத்தை காண்பதற்கு முன்னால் உயிருடன் இருந்த இரா சம்பந்தனும் மாவை சேனாதராஜாவும் இப்போது இந்த 2 வருடங்கள் கழிந்து தமிழரசு கட்சியில் உயிருடன் இல்லை, ஆனால் தீவிரமான அதிகார மோதல்கள் எல்லாம் இன்னமும் அந்த கட்சியில் உயிர்ப்புடன் தான் உள்ளது. சுமந்திரனை பொறுத்தவரை 2 வருடங்களுக்கு முன்னர் கிட்டிய இந்த கசப்பான தோல்வி அவருக்கு அவரது புலிநீக்க இல்லையென்றால் தமிழ் தேசிய உரசல் அரசியலுக்கு ஒரு அடியாக வழங்கப்பட்டது. ஆனால் இந்த அடியின் யதார்த்தத்தை அவர் எவ்வாறு உள்வாங்கிக் கொண்டாரோ தெரியவில்லை. சுமந்திரனை பொறுத்தவரை அவர் இரா சம்பந்தனின் ப்ராக்சியாக மேற்குலக ராஜதந்திரிகளை சந்தித்த சந்தர்ப்பங்களும் அவரது மும்மொழி சரளமும் சட்ட திறமையும் தமிழரசு கட்சியின் தலைவராகுவதற்குரிய தகுதிகளாக அவர் கருதி கொண்டாலும் இந்த தகுதிகள் எல்லாம் கட்சியின் தலைவர் ஆவதற்கு உரிய தகுதிகளே இல்லை என்ற செய்தி 2024 ஜனவரி 21 சுமந்திரனுக்கு வழங்கப்பட்டது. இதே போலவே 2 வருடங்களுக்கு முன்னர் இதே நாட்களில் தனது தமிழரசு கட்சியின் தலைமைத்துவ வெற்றிக்கு பின்னர் கனகபுரம் மாவீரர் துயிலும் இல்லத்துக்கு சென்று அஞ்சலித்த ஸ்ரீதரன் மீதும் இப்போது அனுர தரப்பு பரிந்துரைத்த இராணுவ முகமொன்றுக்கு அவர் ஆதரவாக வாக்களித்துக் கொண்டதான விடயமும் சுற்றி சுழல்வதையும் மறக்க முடியாது. ஆகையால் மீண்டும் ஒரு முறை இந்த விடயத்தில் பிரித்தானியாவின் விக்டோரியன் காலத்து முக்கிய அரசியல்வாதியான பால்மெஸ்டன் பிரபு சொல்லிக் கொண்ட கிரேட் கேம் அரசியல் ராஜதந்திர போட்டிக்கான நிரந்தர நண்பர்களும் இல்லை, நிரந்தர எதிரிகளும் இல்லை, நிரந்தர நலன்கள் மட்டுமே இருக்கும் என்ற வார்த்தைகள் பொதுவாகவே அனைத்து அரசியல்வாதிகளுக்கும் பொருந்தத்தான் செய்கிறது.